ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எது கரெக்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்பர் 1 பாருங்கள், இட் கேவ் எ பேட் ரிசல்ட் ஆர் இட் ஹேட் அ பேட் ரிசல்ட். அப்போது கேவுங்கிறது சொல்லணுமா அல்லது ஹேடுங்கிறத சொல்லணுமா? இட் ஹேட் அ பேட் ரிசல்ட்னா சொல்லணும், தவிர இட் கேவ் எ பேட் ரிசல்ட்னு சொல்லக்கூடாது. அல்லது த ரிசல்ட் வாஸ் பேட்னு சொல்லலாம். நம்பர் 2 பாருங்கள், ஹி ஹிட் மீ ஹார்டு ஆர் ஹார்ட்லி. ஹி ஹிட் மீ ஹார்ட்லி அப்படின்னு சொல்கிறதா அல்லது ஹிட் மீ ஹார்ட்னு சொல்கிறதா? எது சரின்னா ஹிட் மீ ஹார்டுன்னு தான் சொல்லணும். ஹி ஹார்ட்லி ஹிட் த நெயில். ஹார்ட்லிங்கிறது என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நாட்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹார்ட் அஸ் அன் அட்வர்ப் மீன்ஸ் ஸ்ட்ராங்லி வித் ஃபோர்ஸ் அண்ட் யூஸ்வலி கம்ஸ் ஆஃப்டர் த வெர்பு. அது எப்போவுமே எந்த இடத்துல வரும் அப்படின்னா வெர்புக்கு அடுத்தாப்பில் வரும், அல்லது அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்ட் இஃப் இட் ஹாஸ் ஒன். ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்தாப்பில் வரும். கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ஹி ஹிட் மீ ஹார்டு அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதில் மீங்கிறது ஆப்ஜெக்ட் எடுத்தாப்புல ஹார்டுங்கிறது வந்திருக்கு. அங்கே ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா வெர்புக்கு அடுத்தாப்புலேயே வரும். ஹி ஒர்க்டு ஹார்டுங்கிற எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஒர்க்டுக்கு அடுத்தாப்புல ஹார்டு வருது. அடுத்தது பாருங்கள், ஹார்ட்லி மீன்ஸ் ஆல்மோஸ்ட் நாட் அண்ட் யூஸ்வலி கம்ஸ் பிஃபோர் த வெர்பு. ஆனால் ஹார்ட்லி அந்த இடத்துல வரும் அப்படின்னா பிஃபோர் த வெர்பு, வெர்புக்கு முன்னால் வரும். மேலே இருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹி ஹார்ட்லி ஹிட் த நெயிலில் ஹிட்டுங்கிறது வெர்புக்கு முன்னால் வந்திருக்கு. இஃப் தெர் இஸ் ஒன்லி ஒன், வெர்பு மட்டும்தான் இருந்துச்சு, சிம்பிள் வெர்பு மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது வெர்புக்கு முன்னால் வரும். இஃப் தெர் இஸ் எ பி வெர்பு ஹார்ட்லி ஃபாலோஸ் இட். பி வெர்பு இருந்தது, அந்த பி வெர்புக்கு அடுத்தாப்பில் வரும். ஆர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி, அல்லது ஃபர்ஸ்ட் ஆக்சிலரிக்கு அடுத்தாப்பில் வரும். இஃப் த வெர்ப் இஸ் எ காம்பவுண்ட் ஒன். எக்ஸாம்பிளை பாருங்கள், தெர் இஸ் ஹார்ட்லி எனி கோல் லெஃப்ட். இஸ்ங்கிறது பி வெர்பு, அதுக்கு அடுத்தாப்பில் ஹார்ட்லிங்கிறது வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ வுட் ஹார்ட்லி ஹாவ் டச்டு ஹிம். இப்போது வுட் ஹாவ் டச்டுங்கிறது காம்பவுண்ட் வெர்பு, வுட்டுங்கிறது ஆக்சிலரி வெர்பு. ஆக்சிலரி வெர்புக்கு வுட்டுக்கு அடுத்தாப்பில் ஹார்ட்லிங்கிறது கொடுத்துருக்கு. இப்போது ஹோம் ஒர்க்னா எந்த இடத்துல பயன்படுத்தணும், ஹவுஸ் ஒர்க்குங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கு. நம்பர் 3 பாருங்கள், மை டீச்சர் கேவ் மீ எ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க்கு ஆர் ஹவுஸ் ஒர்க்கு. இப்போது டீச்சர் கொடுக்குறது வந்து ஹோம் ஒர்க்கு, வீட்டில் சர்வெண்ட் மெய்டு வேலை செஞ்சாங்க அப்படின்னா அது ஹவுஸ் ஒர்க்கு, இல்லை அம்மா வேலை செஞ்சாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது ஹவுஸ் ஒர்க்கு. பாருங்கள் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவர் சர்வெண்ட் ஹேஸ் எ லாட் ஆஃப் ஹவுஸ் ஒர்க்கு. பீப்புள்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டூ ஹோம் ஒர்க்கு which is a school work done at home. Housewives and servants do house work. ஹவுஸ்வைஸும் அல்லது சர்வெண்ட் மெய்ட்ஸ் எல்லாம் செய்கிறது ஹவுஸ் ஒர்க்கு. ஹவுஸ் ஒர்க் என்னென்னது, விச் இஸ் குக்கிங், வாஷிங் க்ளோத்ஸு, கிளீனிங் த ஹவுஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வீட்டு வேலை. இந்த வீட்டு வேலை செய்கிறது ஹவுஸ் ஒர்க்கு.